ஹாய் செஃப், இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் கிச்சன்ல? இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறோம். மஷ்ரூம் பிரியாணி. லஞ்சுக்கு மஷ்ரூம் பிரியாணி பண்ணோம். ஸோ அதுக்கான நம்ம இதை தான் பண்ணிட்டு ரொம்ப நாளாச்சு உங்க கையால பிரியாணி சாப்பிட்டு. இன்னைக்கு ஒரு வேட்டை தான். அப்படியா? இது ஸ்டார் ஹோட்டல் பிரியாணிலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி பண்ண முடியும். குக்கர் பிரியாணி. ஸோ நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம் பிரியாணி. எப்படி வச்சாலும் பிரியாணி நாக்குல எட்டி ஊறத்தான் செய்யும். இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே கட் பண்ணியாச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொஞ்சோண்டு ஆயில், எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை. நம்ம 2 பேருக்கு செய்கிறதுனால இதெல்லாம் போதும். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்ச ஆனியனை ஆட் பண்ணலாம். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஆனியனை வதக்கிட்டு இப்போ இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணப்போம். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போதும். இதையும் நல்லா ரா ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் ஸ்பைசினஸ் வந்து கம்மியாக இருக்கும், ப்ளஸ் கலரும் பிரியாணிக்கு நல்லா வரும். ஸோ அதனால் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணேன். அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம இதில் நறுக்குன டொமேட்டோ ஆட் பண்ணிக்குவோம். இதையும் கொஞ்சம் நல்லா சாத்தே பண்ணிக்கோங்க ஒரு 2-3 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் ஆல்ரெடி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை இப்போ ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதையும் கொஞ்சம் நல்லா கிளறிக்கோங்க. ஸோ இதில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. மஷ்ரூமில் ஆல்ரெடி மாய்ஸ்சரைசர் இருக்கிறதுனால வாட்டர் ஆட்டோமேட்டிக்காக மஷ்ரூம்லேருந்தே வெளியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படியே நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மஷ்ரூம் தண்ணி விட்டு ஒரு மசாலா கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ஒரு 2 செகண்ட்க்கு இந்த மாட்டோம், ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கணும். பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் நறுக்கி வச்ச கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஜஸ்ட் லைட்டாக கிளறிட்டிக்கலாம். நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கிளறினதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் தயிர் ஆட் பண்ணலாம். ஒரு 50 ml, 2 பேருக்குங்கிறதுனால 50 ml தான் போடுறேன். ஒரு 50 ml கர்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு நான் முன்னாடி அரை உப்பு போட்டேன், இப்போவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மஷ்ரூம்லாம் போட்டு நல்லா வதக்கணும். அதில் உப்பு உப்பு நல்லா சாரணம் முடிச்சுங்க. ஸோ நல்லா நான் வதங்கிருச்சு மஷ்ரூம், பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை கொஞ்சம் லைட்டாக குக் பண்ண விட்டுட்டு இப்போ நம்ம இதில் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது நானே ஹோம்மேட் அடித்த மசாலா. ஸோ பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறேன். அதையும் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக கிளறிக்கிறேன். ஸோ இப்போ இதில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணலாம். வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். வாட்டரை பார்த்திங்கன்னா 1க்கு 2 பங்கு, 1க்கு 2 பங்கு தண்ணி. ஒன்றுக்கு 2 பங்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் அரிசி ஆட் பண்ணலாம். கொதிச்சு வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சால்ட் செக் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போவுமே ஒரு 10% ஜாஸ்தி இருக்க மாட்டேன் பார்த்து சால்ட் லெவல். கொஞ்சம் கம்மியாக இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணுறேன். திருப்பி செக் பண்ணிவிட்டேன், சால்ட் லெவல் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் இதில் ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சு இந்த ரைஸ் ஆட் பண்ணுறேன். ரைஸ் ஆட் பண்ணி முடிச்சிட்டேன்.
ஸோ இப்போ எல்லா ரைஸையும் ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் லைட்டாக ஒரு கிண்டிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடியாக போகுது. இப்போ கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில். உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கணும், இல்லைன்னா வேணாம். நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய். இதையும் கொஞ்சம் லைட்டாக டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வாட்டர் லைட்டாக பாயில் ஆகும்போது நம்ம இதில் மூடிடலாம். ஸோ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் டன் ஆக போகுது. விசில் வச்சுங்க. இப்போ விசில் வச்சதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ அவ்வளோதாங்க, விசில் மாட்டியாச்சு. ஸோ 2 நிமிஷத்தில் மஷ்ரூம் பிரியாணி, சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. A few minutes later. பிரியாணி ரெடியா? ஓ ரெடி, வாங்க காமிக்கிறேன். ஸோ இப்போ தம் உடைக்க போகிறோம். எப்படி வாட்டர் ஸ்டேஜ்னா கரெக்டாக இருக்கா? ஸோ இப்போதைக்கு இதில் இன்னும் கொஞ்சம் நெய் பண்ணிருக்கோம். பிரியாணி தம் உடைக்கலாமா? முடிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடிப்பொலி. சரி, இவ்வளோ சொன்னீங்களே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னீங்க.